வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா காரசாரமான செட்டிநாடு சிக்கன் வறுவல் நம்ம செய்ய போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், அதே டைம் ரொம்பவும் காரமாக இருக்கும். இது வந்து சாம்பார் சாதம் தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து கடாயில் வந்து 1 டீஸ்பூன் நம்ம வந்து நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பட்டை வந்து ஒரு பெரிய அளவு நம்ம 2 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கிராம்பு வந்து ஒரு 3 அளவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஏலக்காய் வந்து ஒரு 2 மீடியம் சைஸு 2, பெருசுனா 1. அதுக்கப்புறமா தனியா வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சோம்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஜீரகம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வரமிளகாய் ஒரு 6 சேர்த்துக்கலாம். குண்டு மிளகானாலும் சரி, நீட்டு மிளகானாலும் சரி, நீங்கள் ஒரு 6 அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது வந்து உங்களுடைய ஸ்பைஸ் தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதிகமாக வேணும்னா 10 சேர்த்துக்கோங்க, இல்லை மீடியமாக வேணும்னா ஒரு 6லேருந்து 7 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா நம்ம வந்து சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிடலாம். எந்த ஒரு பொருளுமே கறியிடக்கூடாது, கறியிடுச்சுன்னா டேஸ்ட் மாறிடும். அதனால் நீங்கள் 2 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து வறுவலுக்கு தேவையான வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நேராக நல்லா நைஸாக கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து கடாயில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து சோம்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாவும் நீளமாக நம்ம நறுக்கி போட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை நம்ம இதை சேர்த்துடலாம். ஏன்னா இந்த வறுவலுக்கு வந்து சிக்கன் வறுவலுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட் உங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும், நல்ல உடம்புக்கு நல்லதும் கூட. நீங்கள் சின்ன வெங்காயத்தை நல்லா நீங்கள் வதக்கிடுங்க. வெங்காயம் போட்டதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயமும் கருவேப்பிலையெல்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கப்புறமா அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரே ஒரு பெரிய அளவு தக்காளியை நம்ம நைஸாக நம்ம கட் பண்ணி போட்டுக்குவோம். ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து சிக்கனோட அளவு கம்மி தான், அதனால் 15 சின்ன வெங்காயத்துக்கு நம்ம பெரிய அளவு தக்காளி வந்து நம்ம கட் பண்ணி நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா குழைய வேகணும். இப்போ அந்த தக்காளி வெந்துக்கிட்டு இருக்கப்போவே நம்ம வந்து 2 வரமிளகாயை 2லேருந்து 3 அளவுக்கு வரமிளகாவை நம்ம வந்து கிள்ளி நம்ம போடலாம். இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறமா மஞ்சள்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள்தூள் போட்டதுக்கப்புறமா நல்லா நம்ம வந்து வதக்கிடலாம். அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி வந்து போன்லெஸ் சிக்கன் தான் நான் வந்து ஒரு 300 கிராம் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எலும்பு கூட இருந்தாலும் பரவாயில்ல, இது போன்லெஸ்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து இன்றைக்கி 300 கிராம்ஸ் நான் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து இப்போ நல்லா நம்ம வந்து இந்த வெங்காயம் தக்காளி கூடவே நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இந்த டைம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வறுவலுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து கவர் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து சிம்லேயே வச்சு நம்ம நல்லா வேக விடலாம். ஏன்னா இது மண் சட்டிங்கிறதுனால உங்களுக்கு வந்து சூடு வந்து ஹெவியாக இருக்கும். அதனால் நம்ம சிம்மில் வச்சிட்டோம்னா நமக்கு வந்து கரெக்டாக அந்த லெவலுக்கு ஹீட் இருக்கும். இப்போது ஓரளவு சிக்கன் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கறி மசாலா பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம வந்து சேர்த்துக்குவோம். அதையும் போட்டுட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம்.
இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அது வந்து நான் வெந்துட்டுருக்கட்டும். நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற அந்த ஸ்பைசஸ்லாம் நம்ம வந்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து அரைச்சிடுங்க. இப்போ நைஸாக நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது நமக்கு வந்து சிக்கன் வந்து வெந்துருச்சு. போன்லெஸ்ஸுங்கிறனால சீக்கிரமே நமக்கு வந்து வெந்துடும். இப்போது வெந்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துடலாம். இப்போ நான் போட்டிருக்கிற அளவு வந்து 300 கிராம் சிக்கனுக்கு நான் வந்து இந்த மெஷர்மெண்ட் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் சிக்கன் எந்த அளவுக்கு 1 கிலோ வாங்கினீங்கன்னா இதை விட நீங்கள் 2 மடங்கு நீங்கள் அதிகம் சேர்த்துக்கணும் மசாலா பொருட்கள்லாம். நம்ம வந்து தனியாத்தூளோ இல்லை கரம் மசாலாவோ நம்ம எதுவுமே சேர்க்கலை. நம்ம எல்லாமே வதக்கி நம்ம வந்து மசாலா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி சேர்த்துட்டோம். இப்போது மசாலா பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் நீங்கள் அப்படியே சிம்லேயே வச்சிடணும். ஏன்னா அந்த ஆல்ரெடி நம்ம வதக்கிட்டோம், அந்த பச்சை வாசனை இருக்காது. இருந்தாலும் அந்த 1 மினிட் நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு அந்த வாசனை வரும். இப்போ நல்லா உங்களுக்கு அந்த மசாலா எல்லாம் சுருண்டு நல்லா சிக்கனோட நல்லா ஒட்டிகிட்ருக்கு. இப்போ நமக்கு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை தூக்கி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சூப்பரான சுவையான காரசாரமான செட்டிநாடு சிக்கன் வறுவல் நமக்கு தயாராகிடுச்சு. இதை நீங்கள் வந்து சப்பாத்தி, ஒயிட் ரைஸு, தயிர் சாதம், லெமன் ரைஸ் எதுக்குனாலுமே நீங்கள் சைட்ஸாக வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.